Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஃபால்ஸ் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேக் சைட் பக்கம் ரெண்டு பக்கமும் நம்ம ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மடித்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். என்னோடய சேனல் நீங்கள் முதல்ல பார்க்குறதா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் எடுத்துக்கணும். சாரீ வந்து இந்த மாதிரி பேக் சைடில் ஸ்டிச் பண்ணியிருப்போம் இல்லையா, நம்ம ஓரம் அடிச்சிருப்போம் இல்லையா, இந்த மாதிரி ஓரம் அடிச்சிருக்கிறதுக்கு கீழே கரெக்டாக கீழேருந்து ஒரு 11 இன்ச் விட்டுட்டு நம்ம வந்து ஃபால்ஸை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தும் வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் அதிலேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வந்து பேக் சைடு, சாரியோட பேக் சைடு. ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். அங்கே நம்ம ஃபால்ஸ் வந்து நம்ம ஓரம் அடிச்சிருக்கிறது கீழே இருந்து இருக்கணும். மெயினாக சாரீ ஃபால்ஸ் அட்டாச் பண்ணுறதுல வர ப்ராப்ளம் வந்து என்ன, நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. கஸ்டமர்ஸ் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபால்ஸ் வந்து கீழே வந்துடுது, சாரீக்கும் கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபால்ஸ் அட்டாச் பண்ணிவிட்டு சாரீ வியர் பண்ணும்போது சாரீ வந்து ரொம்ப தடுக்கிற மாதிரி இருக்குது, ஈவனாக இல்லை, ஒரு மாதிரி சுற்றிட்டுருக்கு, அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்ளம் வந்து என்னென்னா, ஃபால்ஸை வந்து கரெக்டாக இந்த மாதிரி எட்ஜில் வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம் அப்படின்னா சாரீ வந்து வாஷ்க்கு அப்புறம் கொஞ்சம் லூஸ் விழும். அதே மாதிரி ஃபால்ஸோட மெட்டீரியலுமே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இப்படி லூஸ் விழுந்து வெளியே வந்துடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சமாக நம்ம உள்ளே தள்ளி தான் ஃபால்ஸ் எப்போவுமே ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து 10 இன்ச் ஒரு 11 இன்ச் டிஸ்டன்ஸில் ஃபால்ஸை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் வந்து வெளியே வந்து வராது. ஸோ கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்னொரு பாயிண்ட் வந்து என்னென்னா, இந்த மாதிரி வந்து ஃபால்ஸ் அட்டாச் பண்ணும்போது சாரீ வந்து ரொம்ப சுற்றிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா நம்ம மெதுவாக ஸ்டிச் பண்ணி, உங்களுக்கு வந்து மெஷர் பண்ணியும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை 11 இன்ச்க்கு ஒரு வாட்டி, இல்லைனா ஃபால்ஸ் ஃபுல்லாகவுமே ஒரு 4 டைம்ஸ் அந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கிட்டால் என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி சின்னதாக இந்த மாதிரி மடிப்பு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது ஃபால்ஸில் அட்டாச் பண்ணி அந்த சாரீ கட்டும்போது இந்த சாரீ வந்து ஈவனாக நல்லாயிருக்கும், சுற்றிட்டு இருக்காது. இந்த மாதிரி அங்கங்கே ஒரு மடிப்பு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் சாரீ வியர் பண்ணும்போது. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே வராது. ஸ்டிச் பண்ணும்போது நல்லா இந்த ஃபால்ஸை நல்லா ஈவனாக வச்சு சாரியை இப்படி தேய்ச்சி விட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். டிஸ்டன்ஸ்க்கு அப்புறமா கொஞ்சம் சின்னதாக ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பின் வந்து நீடில் வந்து உள்ளே குத்திட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் போட்டுட்டு, எக்ஸ்ட்ராஸ் நிறைய இருக்கும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி தள்ளிட்டு அப்புறம் நீட்டாக அயர்ன் பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்கும்போது நீட்டாக அயர்ன் பண்ணி கொடுத்துடுங்க. இப்போ அதே மாதிரி நம்ம ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போதும் நல்லா தள்ளி விட்டு ஸ்டிச் பண்ணலாம். இல்லைனா சாரீ உள்ள துணி மாட்டிக்கிச்சுனாலும் நல்லா இருக்காது.
ஸோ இதையும் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.